முதல் முகம் பார்த்தீங்கன்னா சத்யோஜாதக முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட அம்சம் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய முகமாக இருக்குது. ரெண்டாவது முகம் வாமதேவ முகம். இது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சத்தை கொண்டு அமையப்பெற்றிருக்கு. மூன்றாவது முகம் அகோர முகம். சூரபத்மனை வதம் செய்ய அமையப்பெற்ற முகம். கோபம் கொண்ட முகம்னு கூட சொல்லலாம். அது அரக்கனை அழிக்கிறதுக்காக ஒரு கோபம் கொண்டு ஒரு வீரம் கொண்ட முகமாகவும் அது சொல்லப்படுது. நான்காவதாக தத்புருஷ முகம். கோபம் தணிந்து சாந்த சொரூபியாக இருக்கக்கூடிய முகமாக அமையப்பெற்றிருக்கு. ஐந்தாவதாக ஈசான்ய முகம். தந்தை ஈஸ்வரனை போலவே இந்த முகத்தோட அம்சம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவதாக அதோ முகம், அதாவது தேடி வந்து அனுகிரகம் செய்யும் முகம்.